ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளங்கி போட்ட எறா குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு முள்ளங்கியை நல்லா ஸ்லைஸாக நறுக்கிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கின முள்ளங்கியை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயமும் சோம்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கார்லிக் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு கறி லீவ்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகிட்டோடனே இது கூட டொமேட்டோ ஒரு 4 நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எறா குழம்பு நம்ம மீன் குழம்பு ஸ்டைல்லே தான் வைக்க போகிறோம். ஆனால் இது கூட முள்ளங்கி ஆட் பண்ண போகிறோம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். புளிப்பு கம்மியாக ஊற்றி செய்யுங்க, இன்னும் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். இப்போ இது கூட 2 சில்லி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தவொடனே இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபிஷ் மசாலா வீட்டில் அரைச்சது இது ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கடையில் வாங்கின ஆச்சி ஃபிஷ் கறி மசாலா அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட கரைச்சி வச்ச புளி தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். புளி கொஞ்சம் கம்மியாகவே எறா குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம். மீன் குழம்புக்கு புளிப்பு அதிகமாக வச்சா நல்லாயிருக்கும். எறா குழம்புக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் இது கூட நம்ம வதக்கி வச்ச முள்ளங்கியை ஆட் பண்ணிக்கலாம். எறா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷை நீங்கள் சப்பாத்தி, தோசை, சாதம் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். எறா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விடுங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொரியாண்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடுவோம். ரொம்பவே டேஸ்டான எறா குழம்பு ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சிறுகீரை தான் செஞ்சுருந்தேன். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சிறுகீரையை அரிசி கழுவுன தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். நான் எப்போவுமே அலசிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவேன். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காஞ்ச மிளகாய் 1 ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே நிறைய ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கீரைக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌன் ஆனவுடனே இது கூட நறுக்கி வச்சுருந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சிறுகீரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 7 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டான கீரை பொரியல் ரெடிங்க. இன்றைக்கான லஞ்ச் இப்போ என்னன்னு பார்ப்போம் வாங்க. சுட சுட சாதம், எறா முள்ளங்கி குழம்பு, கீரை பொரியல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.